ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சுண்டக்காவும், மொச்சப்பயிறு, தக்காளி பழம் மூணையும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கியிருக்கேன். சுண்டக்காய் வந்து சிம்மில் வச்சு வதக்கினா தான் கசப்புலாம் அவ்வளோவா தெரியாது, நல்லாயிருக்கும். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான மசாலா போடுங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி மூணையும் அரைச்சி ஊற்றுங்க. மசாலா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வைங்க. நல்லா சுண்டி வந்தோடனே இறக்கிடுங்க. பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் 5 நபர் இருக்கும். அதனால் இந்த லெவலுக்கு நான் இறக்கிருக்கிறேன். ரொம்ப இது ஆற இன்னும் கெட்டியாகும். ரொம்ப கெட்டியான திரும்ப குழம்பு பத்தாமல் போயிடும். இதெல்லாம் இந்த மெத்தடில் நான் இறங்கிட்டேன். ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த சுண்டக்காய் வந்து என் காம்பவுண்ட்லேயே இருக்குது. நான் காசு கொடுத்துலாம் வாங்கலை, எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இது வந்து கொத்தவரை பொரியல். இது வந்து வாயு, அதனால் வேக வச்சு தண்ணி இருக்கணும். இது வந்து குதிரைவாளி அரிசி. எங்கள் அக்காவுக்கு சுகரு, எங்கள் அக்காவுக்கு 2 கை அரிசி போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஸ்டோன்லாம் கரைக்கும். ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க டெய்லி ஒரு டைம் இதை சாப்பிடுங்க, அந்த கஞ்சி வச்சு. எங்கள் அக்காவுக்கு சுகர்னால நான் டெய்லி மத்தியானம் அந்த கஞ்சி தான் கொடுப்பேன். அப்புறம் இது வந்து மணத்தக்காளி கீரை. தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதாவது கழுவி போட்டதுனால அதில் தண்ணி ஊறி போயிருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அரைக்கிற வேண்டிதான். பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு, அப்புறம் கொத்தவரை பொரியல், கீரை பொரியல், மணத்தக்காளி கீரை. நான் வந்து எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, வயிறுலாம் எரியனால கடையில் 20 ரூபாய்க்கு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் சுண்டக்காய் கிடச்சிருச்சு. அப்புறம் கொத்தவரை வீட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இதுதான். சூப்பராக அமைஞ்சிருச்சு, நல்லா இருந்துச்சு.